உலகம் முழுக்க ஒரு ஞானியரை ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு முதல் ரீசன் அவருடைய சுவாசம் கரெக்டாக அப்படி துல்லியமாக இயங்கும். அது பல நாள் இயங்காத சுவாசம் பயப்பட்டு அப்படி பார்த்தோன்னே அது தானாக அப்படி ஒரு இயல்புக்கு வருங்க. அந்த அட்டென்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வரும். அதனால தான் சொன்னது உங்களுக்கு அடையாளம் அதுதான். அந்த மகுடி சத்தத்தை கேட்டால் நாகம் அப்படி வரும். அதுதான் அது. ஏன்னா அதுதான் சுவாசம். அதுக்கு என்னன்னா அதுதான் சுவாசம். அந்த சவுண்டை கேட்டால் அதால் நிற்க முடியாது. அதே தான் இந்த மாதிரி சுவாசம் ஓடுனா இவனை யார் வணங்குவா, இவனை யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்னா, இதை தான் என்ன சொன்னாங்க, இதை நீங்கள் சொல்கிறீங்கல்ல சிவன், அதே மாதிரி இதை என்ன சொல்கிறீங்க மேலையும் கீழையும் வாசிங்கிறீங்கல்ல, இதை ஒருத்தனுக்கு இதுக்குள்ளே ஒருத்தன் இப்படி அனுபவம் பெற்றவனை யார் வணங்குவா, யார் சிஷியர்கள்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சுவாசம்தான் இவனோட சிஷியன், நீங்கள் கிடையாது. புரியுதுங்களா? உங்கள் உடல்ங்கிறதெல்லாம் தாண்டி இவனுக்கு யார் சிஷியன், இவனுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுவா, யார் இவனை வணங்குவான்னா அந்த காற்று தான் வணங்கும். அப்போ இவனை பார்த்தோன்னா அந்த காற்று கிளம்பிடும். சந்திரக்கலையும் சூரியக்கலையும் இவனை பார்த்தோன்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போ இவர் பண்ணுக்குவார். அப்போ அவர் பார்ப்பார், ஆஹா சரி ரைட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழல்களை உருவாக்குவார்.